கர்த்தருடைய வார்த்தைய கேட்டுட்டு சொல்றாங்க, நாங்கெல்லாம் ராஜா வீட்டு ராணின்னு. நீ ராஜா வீட்டு ராணியாவே இருந்துட்டு போ. எப்படி இருந்த ராணியா? நீ இங்க ராணியா இருக்க முடியாது. வர போறாரு ராஜா, உன்னை அங்க கொண்டு ராணியா வைப்பாரு. இங்க நாம ஏசு கிறிஸ்துவ போல, பவுலை போல பாடுகளை அனுபவித்துதான் நம்ம இந்த பூமியில வாழ வேண்டிய சூழ்நிலைக்குள்ள நாம அழுத்தப்பட்டிருக்கிறோம். உலகத்தை வெறுத்தார் பவுல், ஏசு உலகத்தை வெறுத்தார், அப்போஸ்தலர்கள் உலகத்தை வெறுத்தார்கள். இந்த உலகத்தின் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதுக்காக எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த நாட்கள்ல? உலக இச்சைகள் வேணும், உலக ஆசபாசங்கள் வேணும், கேட்டா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆனா சினிமாக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது, பொல்லாத விபச்சார எண்ணங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது, அடுத்தவன இடர் உண்டாக்குற மாதிரி காரியங்களை செய்து கொண்டு ராஜா வீட்டு ராணியா. கர்த்தர் எந்த இடத்துல சொல்லி இருக்கிறாரா?